ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? அன்னதானம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய ஆன்மீக இயக்கங்களுடைய வழிபாட்டு முறையாகவே அன்னதானம் இருக்குது. உதாரணத்திற்கு வள்ளலார் இயக்கம். ஸோ அப்படி அன்னதானம் பண்ணுறது ஒரு ஆன்மீகமாக, அதன் மூலமாக ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். உண்மையிலே அன்னதானம் பண்ணால் நன்மை கிடைக்குமா அப்படின்னா, அன்னதானம் மட்டும் இல்லை, எந்த தானம் பண்ணாலும் அதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அன்னதானம் பண்ணுறதுனால அப்படின்னா, உடனடியாக பலன். நீங்கள் யாருக்கு அன்னதானம் பண்ணுறீங்களோ அவனுடைய பசி ஆறுது, அவனுக்கு பலன் கிடைக்கிது. உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குன்னா, அதே விஷயம் உங்களுக்கு நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் தானம் பண்ணுறது ஒரு விதத்தில் ஆன்மீக பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்த்து வைக்கிற மாதிரி. ஏன்னா அந்த பேங்க்கில் போடுறது இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த உடம்பு விட்டு போயிடுச்சு உயிர் அப்படின்னா மேபி உங்கள் உறவினர்கள் அனுபவிக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இல்லை பெரிய கோடீஸ்வரர்கள், இவங்கெல்லாம் நினச்சி உண்மையில் பரிதாபந்தான் படணும். ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க போய் சாதாரண குடும்பத்தில் பிறப்பாங்க. ஒருவேளை அவங்க தானம் புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா பணக்கார குடும்பத்தில் பிறப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு விதத்தில் இப்போ இன்ஷூர் பண்ணுறது தான் அன்னதானம் பண்ணுறது. ஸோ உண்மையிலே அவங்க புத்திசாலிகள் தான் அன்னதானம் பண்ணுறாங்க. ஆனால் இது தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இந்த பலனுக்காக தான் பண்ணுறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. அது தெரியாமல் கூட ஓகே, ஒரு பசி ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம், அல்லது வள்ளலார் சொல்லிட்டாரு நம்ம பண்ணலாம், அப்படி பண்ணுவாங்க. பட் இதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரியாது யாருக்கும். ஏன்னா நாஸ்திகர்களே பண்ணுவாங்க. அது ஏன்னா அவன் அந்த வலியை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு அடுத்த ஜென்மத்தின் மீது கூட நம்பிக்கை இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்கள் செய்த கர்மத்தின் பலன் உங்களை சேர்ந்து விடும். நல்ல கர்மம் செய்தால் அதோடைய பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். கெட்ட கர்மம் செய்தால் அதற்கு உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ அன்னதானம் மட்டும் இல்லை, அதே மாதிரியே இப்போ ஒரு ஸ்கூல் கட்டுறீங்க, இலவசமாக கல்வி கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, இலவசமாக எல்லோருக்கும் வைத்தியம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சொற்ப தொகை வாங்கிட்டு வைத்தியம் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வெறும் 10 ரூபாய் 20 ரூபா இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாகவே அவ்வளோ வாங்கிட்டு கவர்மெண்ட் வேலை இல்லாட்டினா கூட பண்ணுறவங்களாம் கூட இருக்கிறாங்க. மற்றபடி வெளியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் காசு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ஃபுல்லாக தானமாக பண்ணாட்டினாலும் கொஞ்சம் ஒரு உயிரோட வாழவாவது செய்யணும் இல்லையா? ஸோ அதனால் சொற்பமாக அவர் வாங்கிக்கிறார். பட் இருந்தாலும் அது தான கணக்கில் தான் வரும். ஸோ அப்போ அவர் அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார் கடைசி வரைக்கும். ஸோ இப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் பலன் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, பணக்காரங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? பெரிய கேள்வி இல்லை. யார் சந்தோஷமாக இருக்கிறாங்க? இப்போ யாருமே சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. இப்போ இந்தியாவில் உச்சக்கட்ட பதவியில் இருக்கிறவங்க கூட மற்ற நாடுகள் மூலமாக நமக்கு பிரச்சனை வருமா, அந்த ஒரு கவலை இருக்குது. ஸோ இப்படி ஏதோ ஒரு கவலை வரதான் செய்யுது. பணம் இருக்கிறவனுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இருக்காது. நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம்.
இல்லையா? அம்பானியோடைய மகனுக்கே பார்த்திங்கன்னா என்னென்னமோ உடலில் வியாதி இருக்குது, திடீர்னு குண்டாயிட்டார். ஸோ அதெல்லாம் நினச்சி அவங்க அப்பாவே வருத்தப்படுறார். ஸோ காசு இருக்குது, பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து பயங்கரமாக தானம் புண்ணியம் பண்ணதுனால தான் அம்பானி வீட்டில் பிறந்திருப்பார். அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அதனால் 100% சந்தோஷமாக இருக்க முடியுமா? உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, இலவசமாக வைத்தியம் பார்த்தோம். அப்போ அடுத்த ஜென்மத்தில் ஆரோக்கியமாக இருப்போம். ஆரோக்கியம் மட்டும் இருந்துட்டால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? காசு இல்லைன்னா. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கல் வரும். இது இல்லாமல் நிறைய பாவமும் செஞ்சுருப்போம், அதற்கான தண்டனையும் வரும். மொத்தத்தில் இது கலியுகம். எல்லோருமே பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருப்போம். அப்போ கண்டிப்பாக இங்கே துக்கம் அடைந்தே தீருவோம். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, பணம் இருக்கிறதே பிரச்சனை ஆகிடும் நிறைய பேருக்கு. இல்லை நிறைய இந்த சொத்துக்காக கொலை பண்ணுறதுலாம் சொத்து இருக்கிறதுனால தானே கொலை பண்ணுறாங்க. இல்லாட்டினா அவங்கள யார் கண்டுக்க போகிறா? ஸோ அதேமாரி இந்த கலியுகத்தில் பணம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தானா எந்த அளவுக்கு நீண்ட ஆயுளோடு இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டம்தான். ஸோ இது இல்லாமல் பணம் ஆரோக்கியமே ஒரு வேளை இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். இது மாதிரி நிறைய சொத்து அபகரிப்புக்காக நிறைய பிரச்சனை வரும். இந்த மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இல்லாமல் அந்த நாடு போருக்கு போயிடுச்சுன்னா உக்ரைன், பாலஸ்தீன் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? தினம் தினம் பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. ஸோ இது இல்லாமல் இயற்கை சீற்றம் இருக்குது, விதவிதமான நோய்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி கட்டி ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் குழந்தையோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ மறுபடியும் அந்த கஷ்டமும் உங்கள் தலையில் தான் வந்து விடியும். ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பிறந்தாலே பிரச்சனை தான் இல்லையா? ஸோ இங்கே பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு குட் நியூஸ், கலியுகம் அழிய போகுது. அதை விட குட் நியூஸ், கலியுகம் அழிந்து சத்தியுகம் ஆரம்பமாக போகுது, சொர்க்கமாக மாறப்போகுது. ஏன்னா இந்த உலகம் முதல் 2100 வருடம் சொர்க்கமாகத்தான் இருந்தது. அடுத்த 2100 வருடம் தான் நரகமாயிடுச்சு. நரகத்தின் கடைசி 100 வருடத்தில் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம், சிவனை. ஸோ கடவுள் ஒருத்தர் தான். அவர் எந்த வயோதிகர் உடலில் வராரோ அந்த வயோதிகருக்கு கடவுள் பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ கடவுள் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் எதுக்குன்னா, கலியுகம் அழிந்து சொர்க்கம் வருது இல்லையா, அங்கே பிறவி எடுக்கணும். ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தது நாம தான். இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி வணங்குறாங்களே தெய்வங்கள் வேறு யாரும் இல்லை, நாம தான் அப்படி இருந்தோம். மறுஜென்மம் எடுத்துகிட்டு அனைத்தையும் மறந்து அனைத்தையும் இழந்துட்டோம். இழந்ததுக்கு காரணம் கடவுள் சொல்கிறார், சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக பண்ணுதுன்ற ஞானம் சொர்க்கத்தில் இருக்கும். அதை மறக்கும்போது இந்த பூமி நரகமாகுது அடுத்த 2100 வருடம். அப்போ ஆத்மா அப்படின்னு தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு பார்க்கும் பொழுது சதா அவர்களுடைய மனம் அமைதியாகவே ஆனந்தமாகவே இருக்கும். கொஞ்சம் கூட அமைதி இழக்காது, ஆனந்தத்தை இழக்காது. காரணம், அமைதி ஆனந்தத்தை இழக்கக்கூடிய 5 விகாரங்கள்னால் என்னென்னே அவங்களுக்கு தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது அங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆனந்தம் கட்டாகும்போது தான் இந்த வீண் எண்ணங்கள் வரும். நம்மளே பாருங்களா, மூடு சரியில்லை, ஒரு டிப்ரெஷன் போகும்போது அந்த நேரம் ஒருத்தர் சின்ன விஷயம் பண்ணால் கூட அப்படியே வெடிச்சிடும், கோபம் வந்துடும். அது காரணம் என்னென்னா, அங்கே விரக்தி ஆயிடுச்சு, சந்தோஷம் இல்லை. நல்ல சந்தோஷமாக இருக்கும் பொழுது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயமே நடந்தாலும் நீங்கள் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ 2100 வருஷம் கழிச்சு ஆத்மான்றது மறந்து உடல்னு நினைக்கும் போது தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. இதன் வசப்பட்டு நீங்கள் பண்ணுற எல்லாமே பாவம்தான். ஸோ அந்த பாவத்தின் விளைவாக தான் சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இன்றைக்கி ஓட்டாண்டியாக இருக்கிறோம். சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற அழகை இழந்து இன்றைக்கி நாம் இப்படி இருக்கிறோம். அழகு, ஆரோக்கியம், செல்வம், அமைதி, ஆனந்தம் அனைத்தையும் தொலைச்சிட்டோம். திரும்புகிற பக்கம்லாம் நோய், ஏமாற்றம், துரோகம், இயற்கை சீற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது.
அதனால் இங்கே இன்னொரு ஜென்மம் எடுத்தாலே பிரச்சனை தான். கடவுள் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஏன்னா கடவுளே உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வராரு. அவர் 90 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ இன்னும் 10-15 வருஷம் தான் இருக்குது. ஸோ இந்த பூமி சொர்க்கமாக போகுது. இப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கடவுள் வழி சொல்கிறார். ஏன்னா இந்த நரகத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஆரோக்கியம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, செல்வம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, எது இருந்தாலும் பவர் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, எப்படியோ துக்கம் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சொர்க்கத்தில் எல்லாமே இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே ஆனந்தமும் இருக்கும். ஒரு சின்ன தலைவலி கூட அங்கே இருக்காது, அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம். அது மாதிரி அளவற்ற செல்வம் இருக்கும் எல்லோருக்குமே. அதில் ரொம்ப செல்வம் உள்ளவங்க தான் ராஜாவாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர் தான் லக்ஷ்மி நாராயணன். ஸோ அப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம். அவங்க தான் உலகத்தின் மகாராஜா மகாராணி. அப்படி ஆகிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்படி ஆகணும். லக்ஷ்மியாக நாம் ஆகிறோன்னா நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கோ, நாராயணன் ஆகணும்னா லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கோ. ஸோ நாராயணன் ஆகணும்னு லட்சியம் வைக்கலாம், அல்லது மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு லட்சியம் வைக்கலாம். இங்கே மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு இப்போ கூட பேச்சு வழக்கில் இருக்குது. ஆனால் மகாலட்சுமியே அங்கே மனைவியாக வருவாங்க அப்படின்னா நீங்கள் மகாவிஷ்ணு ஆனால் தான் வருவாங்க இல்லையா? அப்படி நீங்கள் மகாவிஷ்ணுவாக ஆகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? அதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்குது. இயேசு ஒரு கண்ணத்தை இருந்தாலும் இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்கிறது எதுக்கு தெரியுமா? சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்கு. தோளில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை உன் சகோதரன் உருவுறான்னா இடுப்பில் இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறது அதுக்காக தான். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, நீங்கள் சாப்பாடை கொடுத்தா சாப்பாடு அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும், ஆரோக்கியத்தை கொடுத்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ நீங்கள் கொடுக்க தேவையில்லை, எல்லாத்தையும் உருவி விட்டுருவாங்க. அதான் கலியுகம் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் மற்றவர்கள்ட்ட கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா நீங்களாக கொடுத்தால் அது பாவக்கணக்கில் வந்துடும். ஏன்னா அதை வச்சு அவங்க பாவம் தான் செய்ய போகிறாங்க, எந்த தானம் பண்ணாலும் சரி. அதனால் அது பண்ண தேவையில்லை. மிகப்பெரிய தானம் இந்த ஞானத்தை கொடுக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களுடைய கர்மாவை பொறுத்து உங்களை சுற்றி ஏமாத்துறவங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக வராங்கன்றது இருக்குது. பட் கண்டிப்பாக வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறார் இல்லையா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். துரோகி ஆகிடுவீங்க, துரோகி ஆவீங்க உங்களில் யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். இது கலியுகத்தில் நடக்கிற விஷயம். அது ஏற்கனவே நடந்த கதை கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். அப்படி கதையாக வெளிப்படுத்திட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கதை. திரும்புகிற பக்கம் வீட்டுக்கு வீடு சொத்து பிரச்சனை, நம்பிக்கை துரோகம்லாம் நடந்துட்டு தானே இருக்குது இல்லையா? இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே என்னது இல்லை இந்த உடம்பு உட்பட. ஏன்னா உடல் நான் நினச்சதுனால தான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்குறோம். இந்த உடம்பே நான் கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான். வெறும் ஒலியாக இருக்கிறோம், உடம்பே இல்லாத ஒலியாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒலியின் தந்தை தான் சிவபரமாத்மா. அவரும் ஒரு ஆத்மா தான், நம்மை மாதிரியே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாக நாமளும் அங்கேருந்து தான் வந்தோம். உலகம் அழியும்போது மறுபடியும் அங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம். ஸோ இப்போ நாம் அவரை நினைக்க நினைக்க, ஆத்மான்னு உங்களை உணர்ந்து அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி நிரம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சக்தி கம்மியாக இருக்கிறனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அப்போ நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் புத்தியினால் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும், மனக்கண்ணால் அவரை ஒளியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இறைவன் நமக்கு தினம் தினம் பேசுகிறது முரளின்னு சொன்னோம் இல்லையா, பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்டு அதை நாள் முழுவதும் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது எப்பயுமே இருக்கணும் மைண்டில். அப்போ தான் உங்களுடைய குணம் தெய்வீகமாக மாறும். இங்கே இருக்கக்கூடிய அசுர குணங்கள் உங்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது, அதை வெளியேற்றுவீர்கள். அப்புறம் வெளியிலிருந்து காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் இல்லையா? ஆனாலும் தூண்டப்படாமல் நீங்கள் ஆழ்ந்த அமைதியிலே இருப்பீங்க. அப்படி நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், உங்கள் கிட்டேருந்து ஒருத்தங்க அபகரிக்கிறாங்கன்னா உங்கள் புண்ணிய கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் எல்லாருடைய புண்ணிய கணக்கும் இப்போ முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அபகரிக்க வருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நேரம் அது உங்களுக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பெரிய பணக்காரர் தான்,
ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டீங்க. இப்போ ஏழை குடும்பத்தில் போய் பிறந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு வலி இருக்குமா? கிடையாது. ஏன்னா ஞாபகமும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, உயிரோடு இருக்கும்போது இது என்னதுன்ற எண்ணத்தை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உருவாக்கிட்டே இருக்கிறதுனால அது உங்ககிட்ட இருந்து அபகரிக்கும் போது உங்களுக்கு வலிக்குது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, மறந்துடு. என்னதுன்னு அந்த உடம்பு கூட ஒன்று இது கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலும் மரணம் வரும் இல்லையா? அப்போ இறைவன் நினைவிலேயே இருக்க இருக்க இது என்னுடையதுன்ற எண்ணம் எதன் மீதும் வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது அபகரிக்கணும்னு இருக்கிறவங்க அபகரிப்பாங்க. ஆனால் அதுக்கு ஏற்கனவே நீங்கள் ரெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிட வேண்டியது தான். நம்ம சொன்னோம் இல்லையா, அங்கே சோறு போட்டால் உங்களுக்கு சோறு கிடைக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா, நீங்கள் 1000 பேருக்கு சோறு போட்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தான் சோறு கிடைக்கும் இல்லையா? நீங்கள் கொடுத்த அளவுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, கொடுத்ததை விட கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஆனால் இப்போ இந்த கடைசின்னு ஒரு வருடம் நீங்கள் கொடுக்குற ஒன்றுக்கு கோடானு கோடி மடங்கு பல ஜென்மத்துக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் 2500 வருஷம் சொர்க்கம், 21 பிறவி எடுப்போம். 21 பிறவிக்கும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இறைவன் நினைவில் இருந்து ஆத்ம பலம் ஆக ஆக உங்கள் கிட்டேருந்து அபகரிக்கப்படுற பொருள் அங்கே ஃபஸ்ட் கிளாஸாக மாறி வரும். இதை தான் புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு ஓட்ட வீட்டை அபகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னதுன்ற உணர்வே இல்லாத போது அங்கே தங்க மாட மாளிகையே கிடைக்கும். அதேமாரி திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு இருக்குது. உங்கள் கணவனோ மனைவியோ உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னும்போது டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வர வேண்டியது என்னென்னா, ஆல்ரெடி இந்த உடம்பே என்னது இல்லை, உடம்பு இல்லாதவனுக்கு எப்படி கணவனோ மனைவியோ இருக்க முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் அதை இழக்கும் பொழுது, ஒரு மனைவியை இழக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சூர்பனகை தான், அங்கே மகாலட்சுமியே கிடைக்கிறாங்க. இங்கே இருக்கிற கணவனை இழக்கிறீங்கன்னா அங்கே மகா விஷ்ணுவே கிடைக்கிறார். அங்கே எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது, குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, பண்ணலை, அது அடுத்த விஷயம். ஆல்ரெடி உங்கள் புத்தியில் அது என்னதுன்ற உணர்வை முற்றிலும் அழிக்கணும். அப்படின்னாலே நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி தியாகம் பண்ணுறதுனால உங்களுக்கு அங்கே கிடைக்கிது பல கோடி மடங்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ சொர்க்கத்தில் இருந்த தேவதைகள் அங்கே ராஜாராணி ஆச்சு. ராஜாராணி, வேலைக்காரர்கள் எல்லாமே இருப்பாங்க. அப்போ அங்கே வேலைக்காரர்களாக யார் போகிறாங்க? இங்கே அவங்களுடைய குணம் சரியில்லை. ஆனால் இந்த ஞானத்தை எடுத்தால் தான் சொர்க்கத்துக்கே வர முடியும். பட் எடுத்தும் குணத்தை மாற்றிக்கலன்னா அங்கே அப்படி இருப்பாங்க. பட் சொர்க்கத்தில் அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அதான் முக்கியம். ஏன் தெரியுமா, அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். ஏதாவது ஒன்று தன்கிட்ட இல்லைன்னா தானே அவனுக்கு தவறான குணம் வரும். இது ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு பொண்ணு ஒரு பெரிய பணக்கார ஓனர் திருப்பூரில் அங்கே வேலை பார்க்க போகிற அந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஸோ இப்போ பிடிச்சோடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ என்னாச்சு, அந்த சொத்துக்கே அதிபதி. இப்போ அந்த பொண்ணு தப்பு பண்ணுவாளா? எல்லாமே இருக்குதே, ஏன் தப்பு பண்ண போகிறா அப்படின்னு கேட்டாங்க. சூப்பரில் அது எல்லாமே இருக்கும்போது அந்த தவறான குணம் உள்ளே இருந்தால் கூட அது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் அவர்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்திற்கு வரும்போது, அதாவது நான் சொல்கிறது அந்த பொண்ணு சொல்ல, சொர்க்கத்தில் சொல்கிறேன். சொர்க்கத்தில் வேலைக்காரர்களாக இருக்கிறவங்களுக்கும் தங்கமாட மாளிகை இருக்கும். அவங்க வேலைக்கார குடும்பத்தில் பிறந்ததுனால வேலைக்காரராகவே இருப்பாங்களே தவிர எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு இன்னொன்று அங்கே ஆத்மா கொஞ்சம் பலமாகவும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வீண் எண்ணமே வராது. நான் எதுக்கு இவங்களுக்கு சமைச்சு போனோம் அப்படிலாம் வராது. இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒரு ஆள் செய்கிற வேலையை அங்கே 1000 பேர் செய்வாங்க. அவ்வளோ வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அப்போ வேலை செய்கிற மாதிரி இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும். அதனால் அங்கே கெட்ட குணம் இருக்காது. அப்புறம் நரகத்தில் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சமாக கெட்ட குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? அங்கே பணக்காரனாக இருக்கிறது தான் சேஃப்டி, இங்கே பணக்காரனாக இருக்கிறது சேஃப்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை சதா இருந்தால், இங்கே எதையெல்லாம் இழக்கிறீங்களோ அந்த இழப்பு உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பதற்கு பதில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அது சந்தோஷமாக இழந்ததுனால. ஸோ இதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் இப்போ காசிக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் இதோடைய பழக்கம்தான். ஆனந்தமாக விட்டுட்டு வரணும். நீங்கள் எல்லா மத கதையும் பாருங்களேன், இதுதான் போதிக்கும். ராமர்கிட்ட ராஜ்யத்தை உருவிட்டு விட்டுருவாங்க, பாண்டவர்கள்கிட்டையும் அதான் பண்ணுவாங்க. ஸோ
அப்போ அவங்க அந்த வனவாசத்தில் வாழறதா காட்டுறது என்னென்னா, எதுவும் இல்லாததாக வாழ்வதினால்தான் அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கிது. அது உண்மையில் சொர்க்கத்தை குறிக்கிறது. அங்கே ஒரு எல்லைக்குட்பட்ட ராஜ்யமாக காட்டுறாங்க. ஸோ அந்த சொர்க்கத்தை மீண்டும் அடையணும் அப்படின்னா, இப்போ நாம் பிச்சைக்காரர்களாக வாழறோம். போய் பிச்சை எடுக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தோன்னா நீங்கள் யார்கிட்டலாம் வாங்கி சாப்பிட்றீங்களோ அவனுடைய பாவமெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கணக்கு வேறு மாட்டிக்குவீங்க. அது கிடையாது. இங்கே நீங்கள் தான் உழைச்சி சாப்பிடுவீங்க. என்னுடையதுன்ற உணர்வு இல்லாமல் இருப்பீங்க. அதுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.